தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம்க்கு படிக்காமல் பாஸ் ஆவது எப்படி? என்ன சார் சொல்றீங்க? படிக்காமையே குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? முடியும். அட புக்கு கூட தேவையில்லைங்க. குரூப் 4க்கு என்ன சிலபஸ் நீங்க பார்க்க கூட தேவையில்ல. அட எக்ஸாம் பேட்டர்ன் 200 கேள்விகள் இருக்குல்ல, அது என்னன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். டிஎன்பிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் கூட தெரிஞ்சுக்க தேவையில்லைங்க. அப்படியே உங்களுக்கு குரூப் 4 வேலை கிடைச்சிடும். ஒரு 10th சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? வீட்ல 10th சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? 10th பாஸ் சர்டிஃபிகேட் இந்த கையில கொடுங்க, இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எப்படி சார்? அதான் சொல்ல போறேன். 2025 நான் எப்படி சொல்றேன் கேட்ட கவனிங்க. 2025 போன வருஷம் குரூப் 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே, அந்த நோட்டிபிகேஷன் தான் இது. இதுல இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இதான் வந்து குரூப் 4க்கான அந்த வேகன்சிஸ் லிஸ்ட். என்னென்ன ஜாப், என்னென்ன பணி, என்னென்ன எத்தனை வேகன்சி சொல்லி அந்த லிஸ்ட் 2025 குரூப் 4. இதுல இங்க பாருங்க, இளநிலை உதவியாளர் குரூப் 4 வேலை, குரூப் 4 ஜாப் ஜூனியர் அசிஸ்டன்ட். அது பாருங்க 6 வேகன்சி. இந்த வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 6 வேகன்சி. 6ல தம்மா துண்டு நம்பர். உங்களுக்கு 21 வேகன்சி. 21 வேகன்சி நான் ஏத்துட்டப்ப 6ல சின்ன நம்பர், ரைட்டா? 21 பேருக்கு வேலை கொடுக்கலாம். 6ல இல்ல, 5ல இல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன நம்பர் போட்டு ஏமாத்துறாங்க. நம்ம 21 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராஜ்யம் நம்ம இன்க்ரீஸ் பண்றதா 6 5ன்னு சொல்லிட்டு ஒரே சொருவு. இந்த படத்துல பிரபு சொல்ற மாதிரி தான், என்னையா 6 5ன்னு ஒரே சொருவு 21. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப இந்த தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ், அட என்னங்க புக்கே தேவையில்லைங்கிற. இதுல வந்துட்டு தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் சார். அப்ப அந்த கலை சொற்கள் அவுட் சோர்ஸா அப்படின்னா ஏங்க ஸ்கூல் புக்கே தேவையில்லைங்கிற. இல்ல அவுட் சோர்ஸ், கலை சொற்கள். என்னது கலை சொற்கள்? என்ன கலைனா என்ன புரியல எனக்கு சார். ஆப்டிடியூட் ரீசனிங் நான் தான் சொல்றேன்ல, திரும்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க புக்கே உங்க வீட்டுல புக்கே தேவையில்லைங்க, எடுத்து அங்கிட்டு வச்சிருங்க. 10th சர்டிஃபிகேட் இருக்கா? இருந்தா உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா சார்? எப்படி சார் வாங்க முடியும்? எப்படி படிக்காம எப்படி சார் வாங்க முடியும்? வாங்கியிருக்காங்களே பாப்போம். 32 பேரு கரூர்ல 32 குடும்ப உறுப்பினருக்கு அரசு வேலை அறிவிச்சு அந்த லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட். அனைவருக்கும் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பாருங்க அங்க மேல பாத்தீங்களா, மேல அந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன்ல இளநிலை உதவியாளர் சொல்லிட்டு ஒரு பாத்தீங்களா 6. இங்க பாருங்க அப்படியே வரிசையா இளநிலை உதவியாளர் தான் வரிசையா ஒரு 21 இருக்கு. இளநிலை உதவியாளர் பள்ளி கல்வித்துறை கரூர் மாவட்டம். கரூர்ல இருக்கிறவங்களுக்கு எங்க பாருங்க, கரூர்ல இருக்காங்க. கரூர் மாவட்டத்தை அந்த மாவட்டத்துல வேலை, வீட்டு பக்கத்துல வேலை. நீங்களா என்னங்க காலைல 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு தூங்காம சாப்பிடாம சும்மா எடுத்து பிளான், ஸ்டடி பிளான், சிலபஸ், அவுட் சோர்ஸ், என்ன சும்மா டெய்லி 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க. எதுக்கு காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க சார்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன், ரொம்ப கடன் தொலைல படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்கட்டும், கடன் தொலை இருக்கட்டும், இது எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 9 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம மாங்குன்னு 2 வருஷம் 3 வருஷம் பார்க்ல வெயில்ல உட்காந்து எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? பாருங்க இங்க பாருங்க, அடுத்த பாருங்க. இளநிலை உதவியாளர் பள்ளி கல்வித்துறை கரூர் மாவட்டம், வாழ்த்துக்கள். அலுவலக உதவியாளர் மாவட்ட வருவாய் அலகு கரூர் மாவட்டம், வாழ்த்துக்கள். இளநிலை அலுவலகம் அப்படின்னு வரும், பள்ளி கல்வித்துறை கரூர் மாவட்டம். இரவு காவலர் மாவட்ட வருவாய் அலகு, அப்புறம் மாவட்ட வருவாய் அலகு கரூர் மாவட்டம். இளநிலை உதவியாளர் கல்வித்துறை எல்லாமே கரூர் மாவட்டம். கரூர் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே நீங்களா மாங்கு படிச்சா கூட உங்களுக்கு சொந்த ஊர் கிடைக்குமாங்கிறதா டவுட். நீங்க தான் படிக்கிறீங்களே, நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, அப்புறம் எப்படி சொந்த ஊர் கிடைக்கும்? என்ன இது? எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க? எதுக்கு நீங்க வந்து ஃபுல்லா நோட்ஸ் எடுக்கிறீங்க? இது வெரி ராங் ப்ரோ. நீங்க மாங்கு படிக்கவே தேவையில்லைங்க. பாருங்க சார். அப்ப 5ஆம் திட்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் புரியல எனக்கு. 5ஆம் திட்டம்னா என்ன திட்டம்? அது புரியல எனக்கு. என்ன சொல்றீங்கன்னு தெரியல. அது என்னது சார்? அப்போ இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் சார், இந்திரா காந்தி சார் நான் படிச்சிருக்கேன். ப்ளூ ஸ்டார்னா சாந்தனு நடிச்ச படம் தானே ப்ளூ ஸ்டார்னா? சார் என்ன சார்? 42ஆம் சட்ட திட்டம் மினி கான்ஸ்டிடியூஷன் சார், அதெல்லாம் படிச்சிருக்கேன் சார். மினி கான்ஸ்டிடியூஷனா? மினி இட்லி வேணா கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன மினி கான்ஸ்டிடியூஷன் சார்? சௌரி சௌரா சார் 1922 சார், காந்திஜி சார், சௌரி சௌரா சம்பவம் சார். சௌரி சௌரவா? ஏங்க புக்கே தேவலங்கிற. இப்ப வந்து சௌரி சௌரா சென்னா மசாலான்னு சொல்லிட்டு புக்கே தேவலங்க. அங்க பாருங்க. இளநிலை உதவியாளர், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இளநிலை உதவியாளர் குரூப் 4 ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பாருங்க உங்க கனவுல 9 வருஷம் கனவுல 2-3 வருஷம் நல்லா படிச்சிருப்பீங்க, தீவிரமா படிச்சிருப்பீங்க. அதான் தப்பு. ஸ்டடி பிளான், ஷெட்யூல்,
ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, வாரம் டெஸ்ட்ல அப்படியே கிராக் பண்றது, தூங்காம குழந்தைங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து அங்க பிரைவேட் ஜாப்ல அடிய மிதிய வாங்கிட்டு வந்து என்ன அந்த 2-3 மணி நேரத்துல படிச்சுக்கிட்டு என்னது டைம் வேஸ்ட் ரைட்டா? விஜய்னா வேற லெவல்னா, நான் தான் சொல்லிக்குவேன், வேற லெவல்னா. நீ இறங்கி ஆடுனா யார் கேட்கறான்னு பாத்துறானா, யார் கேட்கறான்னு பாத்து இறங்கி ஆடுனா. இனிமே நம்ம ராஜ்யம்னா, இது தளபதி நாடுனா, நீ இறங்கி ஆடுனா. யார் கேட்டாலும் கேஸ போட்டு விடுங்கண்ணா. யார் இதை எதிர்த்து கேட்டாலும் கேஸ போட்டு உள்ள தரங்க பாத்துருவோம். என்னன்னு பாத்துருவோம். யாராவது கேட்பீங்க? யாராவது இதை எதிர்த்து கேட்க முடியுமா? கேட்பீங்களா? கேட்டா அதுக்கப்புறம் பாத்துங்க, கேஸ் தான். எப்படி வந்து ஒரு சூழ்நிலை நம்மள இம்பாடி இருக்காங்க பாருங்க, ரைட்டா? மாங்கு படிக்கிற மாங்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஷெட்யூல போடுறோம், புக் எடுக்கிறோம், 5 மணி காலை 4 மணி தூங்காம எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, ஜாகிரபி, புவியியல், இமயமலை, பாளையக்காரரு, தமிழ் சமுதாய வரலாறு, திருக்குறள், கலைச்சொற்கள், மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் சான்றோரு, இலக்கணம், குற்றி எழுகிறோம், ஐகாக கொடுக்கும், அவுகாக கொடுக்கும், மகள கொடுக்கும், படிச்சுட்டு இருக்கோம்ல. அதுக்குதான் அது நம்ம குத்த கிஃப்ட், ரைட்டா? அதான் ஜிஎஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அது உள்ள டெப்தா இறங்குறது. 6, 7, 8, 9, 10, 11, 12 ஸ்கூல் புக்ஸ். பேஷ். அதுவும் 10th, 11th, 12th அவ்வளோ பேஜ். சர்க்காரியா கமிஷனு, ராஜமன்னார் கமிஷனு, வெங்கடாச்சலையா கமிஷனு போட்டு பாக்குறது, பிராக்டிஸ் பண்றது, ஆப்டிடியூட், ரீசனிங், ஐயோ டைம் ஒன்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, ஷார்ட்கட்ஸ், லாஜிக், கான்செப்ட், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட வேண்டியதான். வேற என்ன சொல்லுங்க? நான் விஜய்னா, நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன்னா, டிஎன்பிசினா, ஆனா இது பேர் டிஎன்பிசினா, இந்த டிஎன்பிசினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா, இந்த எக்ஸாம்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நடத்துறாங்க. அதுல 15 லட்சம்ல இருந்து 20 லட்சம் பேர் பாடுபட்டு படிக்கிறாங்க, மகன் படிக்கிறாங்க, ஃபுல் எஃபோர்ட்டை போடுறாங்க. ஆனா இதான சிலபஸ். இவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிருங்க, பனிசரக்க வாழ்த்துக்கள், அதுல மாற்றக்கத்து இல்ல, பனிசரக்க வாழ்த்துக்கள். இதான் சிலபஸ் சார். விஜய் சார் இதான் சிலபஸ் சொல்லுவாங்க. இது இப்ப நாங்க என்ன செய்யறது சார்? இப்ப இது சயின்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு படிக்கணும் சார். இது சும்மா 4 லைனை படிச்சா போதாது. இந்த சிலபஸ்னா என்னப்பா இதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க நீங்க கேட்காதீங்கன்னா, இதுல இருந்து நம்ம புக்ல படிக்கணும். புக்கே பெருசா இருக்கும்னா. இப்ப ஜாகிரபின்னு எடுத்துட்டீங்கன்னா 6ல இருந்து 10னா இமயமலை, காடுகள், வனவிலங்கு, விவசாயம், டிரான்ஸ்போர்ட், அதுவும் அவுட் சோர்ஸ்னு ஒண்ணு கேட்பாங்கண்ணா. வெளியில போய் அதையும் படிக்கணும்னா, அதுவும் ஓலைச்சுவடி 1950கள் 60கள் எல்லாத்தையும் படிக்கணும்னா, அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்பிசி அப்படிதான் நான் கேட்கறாங்க. அவுட் சோர்ஸ் நம்ம கேள்விகளை கேட்க முடியாது. டிஎன்பிசி பில்டிங் உள்ள நம்ம விட மாட்டாங்கண்ணா, நம்மள விட மாட்டாங்க. அவுட் சோர்ஸ் அவ்வளோத்தையும் படிக்கணும். படிச்ச வருமானே தெரியாதுண்ணா, வருமானே தெரியாது. இங்க பாருங்கண்ணா, நீங்க நினைப்பீங்கன்னா இந்த சிந்து சமவெளி, குப்தர், டெல்லி சுல்தான், முகல், மராத்தாஸ், என்னையா ஒரு லைன்ல ஹிஸ்டரி முடிஞ்சாயா அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த ஒரு லைனுக்கு நாங்க 300 பேஜ் படிக்கணும்னா, 300 பேஜ் படிக்கணும்னா. வாழ்த்துக்கள், பனிசரக்க வாழ்த்துக்கள், அவங்களுக்கு பனிசரக்க வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா இது பேர் இந்தியன் பாலிட்டினா, அதே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா, உங்க போஸ்ட் சிஎம் போஸ்ட்ல உங்களுக்கான அதிகாரம்லாம் நாங்க படிச்சுட்டு போனா, அமைச்சர்கள் இருக்கீங்களானா உங்களுக்கான அதிகாரத்தை நாங்க படிச்சுட்டு போனா, பார்லிமெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, சிட்டிசன்ஷிப், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், சுதந்திர போராட்டம், ஜாலியன் வாலாபாக், கர்சனு, இது எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்கண்ணா. இது இவ்வளவு இருக்குண்ணா. ஜிஎஸ்டி நீங்க 18% ஏத்துவீங்கன்னா அதை ஃபுல்லாத்தையும் நாங்க படிக்கணும். இது ஹிஸ்டரி, திருக்குறள், இதெல்லாம் எங்க கேட்பாங்கன்னே தெரியாதுண்ணா. திருவள்ளுவர் காலத்துக்கே போயிடுவோண்ணா. அவ்வளவு போயிட்டு அப்ப எக்ஸாம்ல உட்காந்து அடிப்போனா. இந்த சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்கண்ணா. பெரியார், அண்ணான்னு சொல்லிட்டு அயோத்திதாசன பண்டிதர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ண்ணா. எதுக்குண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியலண்ணா. நம்ம மூலையில எல்லாத்தையும் ஏத்தி வச்சிட்டோம்ண்ணா. வரலாறுல ஆரம்பிச்சு புவியியல் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே ஏத்தி வச்சிருக்கோம்ண்ணா. எதுக்கு ஏத்தி வச்சிருக்கோம்னா தெரியலண்ணா. இது மேத்ஸ்,
மேத்ஸ் எங்களுக்கு வராது, இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்ப்போம்னா. அவ்வளோ கேள்வியை பிராக்டிஸ் பண்ணுவோம். போட்டு 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 பார்ப்போம். கை வலிக்கும்னா, எழுதுறப்ப கை வலிக்கும்னா, கை வலிக்கும். இது தமிழ். இதுலதான் அவுட் சோர்ஸ்னு ஒரு போயிட்டு வராங்க. அதுக்கு தான் நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். இதுல இலக்கணம், பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழை அவ்வளோ ஷார்ட்கட்டு. சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், வெறும் இவ்வளவுதான். இவ்வளவு இதுக்கு நாங்க 6ல இருந்து 12 வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ் புத்தகத்தையும் இந்த 15 கேள்விக்கு நாங்க படிக்கணும்னா, 15 கேள்விக்கு நாங்க படிக்கணும்னா, பணிசரக வாழ்த்துக்கள், பணிசரக வாழ்த்துக்கள், பணிசரக வாழ்த்துக்கள். அப்புறம் குரூப் 2க்கு இங்கிலீஷும் இருக்கும்னா, அது அவங்க தனியா படிக்கணும்னா. இப்ப இவங்களாம் என்ன செய்யலாம்? இப்ப குரூப் 1 நீங்க 26 வேகன்சி, சூப்பரா நிறைய பெரிய வேகன்சி, 26 வேகன்சி. இங்க கூட 32, அங்க பாருங்க 26 வேகன்சி. இவ்வளவு பெரிய நம்பர் 26. டிஎஸ்பி எங்க காணோம், டிஎஸ்பி காணோம்னா எங்க போச்சுன்னு தெரியல, டிஎஸ்பி எங்க போனாங்கன்னு தெரியல அந்த குரூப் 1ல. இப்ப வரப்போற குரூப் 2 குரூப் 4 நடக்க போதுங்கண்ணா. அதுல வேகன்சி என்னன்னா எதிர்பார்க்கலாம். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு என்ன குரூப் 2 என்னன்னா ஒரு 500 வேகன்சி விடுங்க. இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தெரிய போகுது. நீங்க 500 400 கூட விடுங்க, ஒரு 100 கூட விடுங்க. குரூப் 2 போங்க. குரூப் 4னா ஒரு 800 வேகன்சி போதும்னு நினைக்கிறேன் இந்த குரூப் 4 இவங்களா படிக்கிறதுக்கு. என்ன மாங்குன்னு படிக்கிறாங்க, அவ்வளவுதானே. இவங்களுக்கு என்னத்தை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எதுக்கு நம்ம பார்த்துட்டு காலைல 5 மணி வரைக்கும் எந்திரிச்சு படிக்கிறவங்க எதுக்கு நம்ம கண்டுக்கிட்டுனா, என்ன வேகன்சி வேணா விடுங்கண்ணா, பார்த்துடலாம் பார்த்துடலாம். இப்படிதான் இருக்கு நிலைமை, நிலைமை இப்படிதான் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல, இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல, என்ன சொல்றேன்னு தெரியல. ஏதாவது சொன்னா ஆஸ்பிரன்ஸை தூண்டி விடுறாங்க. ஏன் சார் தூண்டி விடுறீங்க? தூண்டி விடுறேனா? இது தூண்டி விடுறேனாங்க? எப்படினாலும் 5 மாசம் படிக்கதாங்க போறோம். எப்படினாலும் இதுக்கு நான் சரி பிளான் போட்டபடி நம்ம படிச்சுதான் இருக்க போறோம். நம்ம மாற்ற கத்து இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி படிச்சுதான் இருக்க போறோம். எப்படி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் படிச்சுதான் போறோம். நம்ம போஸ்டிங் வாங்கதா போறோம். மாற்ற கத்து இல்ல. நான் தூண்டி விடுறேனா? ஒரு உண்மையை சொன்னா தூண்டி விடுறேனா? எல்லாத்தையும் போராட்டமா மாத்துறாங்க, இதா மாத்துறாங்க. அரசு எதிர்த்து கேள்வி எல்லாம் ஏன் கேக்குறீங்க சார்? கேள்வி கேட்டனால தான் சுதந்திரமே கிடைச்சிருக்கு சார். பிரிட்டிஷ் என்ன பண்ணாலும் பல்ல கழிச்சிட்டு போயிருந்தோம்னா சுதந்திரம் கிடைச்சிக்காது. ஜாலியன்வாலா படுகொலை 1000 பேரை கொண்டு குவிச்சாங்க. கேள்வியே கேட்காம கையை கட்டி நிக்கணுமா? கேள்வி கேட்டதா சார் சுதந்திரமே கிடைச்சிருக்கு. பார்த்து பண்ணுங்கண்ணா விஜயனா, பார்த்து பண்ணுங்கண்ணா. அவ்வளவுதான் நாங்க கேட்டுக்குவோம். இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.